பயன்படுத்தவே கூடாது. பாலித்தீன் பாக்கெட்ல பயன்படுத்தவே கூடாது. எல்லாருமே நெஞ்சலாம் ஒரு மஞ்சள் பை கூட வச்சுக்க தப்பு கிடையாது. இதுல மக்கி போய் இருந்த பையலாம். ஆனா பாலித்தீன் பாக்கெட் நீங்க வந்து 100 ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பாலித்தீன் மக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு வந்து மைக்ரான், அதுல வந்து ஒரு சில மைக்ரான் மட்டும் தான் பயன்படுத்த சொல்லி அரசாங்கமே சொல்லுது. மைக்ரான் குறைந்த பிளாஸ்டிக் அது வந்து மக்கிறது. அது வந்து என்ன மறுசுழற்சி பண்ணிடுறாங்க. ஆகையால் வந்து நம்ம நீங்க விழிப்புணர்வு, அதாவது நம்ம என்எஸ்எஸ் முகாம் முடிஞ்சாலும் சரி, நம்ம பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாருமே ஆனா என்னன்னு நீங்க பாலித்தீன் பாக்கெட் எல்லாம் பயன்படுத்துறீங்க சொல்லி தப்பு கிடையாது. இப்ப நம்ம மாவட்டம் முழுக்க இன்னைக்கு டீ கடைக்கு போனா என்ன வடை எதுல தராங்க, அதுக்கு நான் வந்து எவ்வளவு போராட்டம் தெரியுமா? இன்னைக்கு வரை போராட்டம் இருக்கு. நம்ம எங்க போனா அதை கவனிப்பேன். நம்ம பையனுக்கு தெரியும். இங்கே பார்த்தா சண்டை போடுவேன், ஏசுவேன், மாத்தி விடுவேன். நிறைய வேலை நம்ம இன்னைக்கு வரை பண்ணிட்டு இருக்கோம். மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாட்டிலே தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் வெள்ள பேப்பர் இருக்கு. நீ எங்க போய் பாரு, தூத்துக்குடி மாவட்டம் தவிர மற்ற ஊர்கள்ல நியூஸ் பேப்பர்ல தான் வடை கொடுக்குறான். புரியுதா தம்பி? நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும்தான் நினைக்கிறாங்க வெள்ளை பேப்பர்ல கொடுக்குறாங்க வடை, அதே மாதிரி இலையில வச்சு கொடுப்பாங்க. இது காரணம் மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஒரு 6 ஆண்டுகளாக நான் போராடி இருக்கிறேன். ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் செந்தில்ராஜ் இருக்கும் பொழுது நான் ஒரு கருப்பு மைங்கிற நாடகத்தில் நானே நடிச்சு என்னுடைய கதை நம்ம நண்பர் என்னை ஷூட் பண்ணி அதை கலெக்டர் ஆஃபீஸ்ல போட்டு காட்டி அந்த அந்த ஷார்ட் பிலிம், அந்த குறும்படத்தை கலெக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் நினைச்சாரு, அவர் மனசு மாறிட்டாரு. மனசு மாறி பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு தூத்துக்குடி மாவட்டம் முழுமையும் இந்த நியூஸ் பேப்பர்ல வட வச்சு உணவுப் பொருட்களை வழங்குவதை தடுக்க வேண்டும். அதற்கு யாராவது வழங்கினா அவங்களுக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிக்கப்படும் என்பதை அறிவுறுத்தினார்கள். அதற்கு பிறகு நான் ஒரு 800 கடைகளுக்கு நானே போனேன். உணவு பாதுகாப்புத்துறை மொத்தம் தூத்துக்குடி மாவட்டத்தில் 10 அதிகாரிகள் இருக்காங்க. தூத்துக்குடிக்கு ஒரு ஆளு, திருச்செந்தூருக்கு ஒரு ஆளு, ஓட்டப்பள்ளத்துக்கு ஒரு ஆளு, சிறுவனத்துக்கு ஒரு ஆளு, இப்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அந்த தொகுதி முழுக்க ஒவ்வொரு அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களை தவிர்த்து நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட். இப்படி நடக்க அப்படி நடக்க சொன்னா நினைச்சாங்க, போய் பயன் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்க எல்லாரும் திருந்தினாங்க. இன்றைக்கு இப்படிதான் அதை கொண்டு வந்துருக்கோம். அதனால வந்து இந்த மஞ்சப்பை கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும். பாலித்தீன் பாக்கெட்டை கொண்டு வரணும்னா இது போன்ற அபராதங்கள் விதித்தால்தான் மாவட்டம் என்ன செய்யும், முன்னேறும், திருந்தும், நோய் இல்லாமல் வாழலாம். நோய் இல்லாமல் வாழணும். மஞ்சப்பை தான் கையில்